நம்முடைய தலைமை செய்தியாளர் ராஜா அவர்களும் தற்போது இணைந்திருக்கிறார். ராஜா, இதுல எத்தனை சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கு மீண்டும் வாய்ப்பு? 60க்கும் மேற்பட்ட சிட்டிங் எம்எல்ஏக்கள் அதிமுகவில் இருந்தாங்க. அதுல எத்தனை பேருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது? எத்தனை பேருக்கு வாய்ப்பு பறிக்கப்பட்டிருக்கிறது? வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கான 127 பேர் வேட்பாளர்கள் அடங்கிய இரண்டாவது கட்ட பட்டியலை தற்பொழுது அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ளார். இந்த வேட்பாளர் பட்டியலில் 29 சிட்டிங் எம்எல்ஏக்கள், அதாவது தற்பொழுது சட்டமன்ற உறுப்பினராக உள்ள 29 பேருக்கு மீண்டும் போட்டியிட அதிமுக தற்பொழுது வாய்ப்பு கொடுத்துள்ளது. அந்த வரிசை அந்த யார் யாருக்கெல்லாம் வாய்ப்பு என்று பார்த்தால், மதுராந்தகம் தொகுதியில் மரகதம் குமாரவேல், ஏற்கனவே இவர் தற்பொழுது சட்டமன்ற உறுப்பினராக மதுராந்தகம் தொகுதியில், அவருக்கு அதே தொகுதி மீண்டும் வந்து மதுராந்தகத்தில் போட்டியிட கொடுக்கப்பட்டுள்ளது. அதே போல வந்து அதிமுகவினுடைய கொறடா, தற்பொழுது துணை கொறடாக உள்ள சு ரவி, அரக்கோணம் தனி தொகுதி, அவருக்கு வந்து மீண்டும் போட்டியிட வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. அவர் 3வது முறையாக தற்போது அவர் போட்டியிடுகிறார். அதற்காக 3வது வந்து வாணியம்பாடி தொகுதியினுடைய எம்எல்ஏவாக திரு செந்தில்குமார் உள்ளார். அவருக்கு மீண்டும் போட்டியிட தற்பொழுது அதிமுக வாய்ப்பு வழங்கியுள்ளது. ஊத்தங்கரை தனி தொகுதியை சேர்ந்த திரு டி.எம். தமிழ்ச்செல்வன், அவர் தற்பொழுது வந்து வேட்பாளராக அதாவது எம்எல்ஏவாக உள்ளார். அவருக்கு மீண்டும் வந்து கொடுக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி அசோக்குமார், தற்பொழுது அவர் வந்து கிருஷ்ணகிரி மாவட்ட செயலாளர் அதிமுக உள்ளார். அவர் வந்து தற்பொழுது எம்எல்ஏவாக உள்ளார். அவருக்கு மீண்டும் வந்து அதே தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. அரூர் சம்பத்குமார், அவர் வந்து இப்ப அரூர் எம்எல்ஏவாக தான் உள்ளார். அவருக்கும் வந்து அதே தொகுதியில் போட்டியிட தற்பொழுது வந்து வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ள அதிமுக சார்பாக. அதே போல் வந்து திண்டிவனம் தனி தொகுதி அர்ஜுனன், அவரும் எம்எல்ஏவாக உள்ளார். அவருக்கு மீண்டும் வந்து வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. கங்கவள்ளி தனி தொகுதியை சேர்ந்த நல்லதம்பி, அவருக்கு வந்து இப்ப சிட்டிங் எம்எல்ஏ, அவருக்கும் அதே போல வந்து ஆத்தூர் தொகுதியினுடைய சிட்டிங் எம்எல்ஏ ஜெயசங்கரன், தற்பொழுது அவர் எம்எல்ஏவாக உள்ளார். அவருக்கும் வந்து வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. ஓமலூர் தொகுதி, அதாவது சேலம் மாவட்டம் வந்து ஓமலூர் தொகுதியில் உள்ள ஓமலூர் சட்டமன்ற உறுப்பினர் மணி, அவருக்கு வந்து மீண்டும் வந்து அதே தொகுதியில் போட்டியிட, ஓமலூரில் போட்டியிடவே வந்து வாய்ப்பு தற்பொழுது வழங்கி அதிமுக உத்தரவிட்டுள்ளது. அதாவது அந்த பட்டியலில் இருக்கிறது. பரமத்தி வேலூர், நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் தொகுதியை சேர்ந்த திரு எஸ் சேகர், இவர் தற்பொழுது சட்டமன்ற உறுப்பினராக உள்ளார். அவருக்கும் அந்த வாய்ப்பு வந்து தற்போது மீண்டும் போட்டியிட வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை தொகுதியில் வந்து தற்போது ஜெயக்குமார் எம்எல்ஏவாக உள்ளார். அவருக்கு வந்து 2வது முறையாக அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. பவானி சாகர் தனி தொகுதி, ஈரோடு மாவட்டம் பவானி சாகரில் வந்து தற்பொழுது பன்னாரி எம்எல்ஏவாக உள்ளார். அவருக்கு இப்ப 2வது முறையாக வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. பொன் ஜெயசீலன், கூடலூர் மாவட்டம், அதாவது ஊட்டி உதகமண்டலம் மாவட்டத்தை சேர்ந்த கூடலூர் தனி தொகுதியான பொன் ஜெயசீலனுக்கு மீண்டும் வாய்ப்பு, ஏற்கனவே தற்பொழுது எம்எல்ஏவாக உள்ளார். 2வது முறையாக அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் வடக்கு தொகுதியில் வந்து எம்.எஸ்.எம். ஆனந்தன் வந்து வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். இவர் ஏற்கனவே வந்து பல்லடத்தில், அதாவது திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் இருந்து வெற்றி பெற்றவர். அவர் தற்போது தொகுதி மாறி நிற்கிறார். அவருக்கு வந்து திருப்பூர் வடக்கு வந்து அவருக்கு வந்து போட்டியிட வந்து அதிமுக சார்பாக ஒதுக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு வி.பி. கந்தசாமி, அவருக்கு வந்து 2வது முறையாக கொடுக்கப்பட்டுள்ளது. அதே போல வந்து கோவை மாவட்டம் கவுண்டம்பாளையம், அந்த தொகுதியில் வந்து பி.ஆர்.ஜி. அருண்குமார் வந்து சட்டமன்ற உறுப்பினராக உள்ளார். அவருக்கு அதே தொகுதி கொடுக்கப்பட்டுள்ளது. அப்புறம் கோயம்புத்தூர் மாவட்டம் வந்து கோயம்புத்தூர் தெற்கு அம்மன் அர்ஜுனன், இவர் வந்து கடந்த முறை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள கோவை வடக்கு தொகுதியில் இருந்து வெற்றி பெற்றார். அவர் தற்பொழுது தொகுதி மாறுகிறார். கோயம்புத்தூர் தெற்கிற்கு வந்து அவர் மாறுகிறார். அவருக்கு வந்து அம்மன் அர்ஜுனனுக்கு மீண்டும் வாய்ப்பு வந்து கொடுக்கப்பட்டுள்ளது. இவர் 3வது முறையாக தற்பொழுது அந்த தொகுதியில் வந்து போட்டியிடுகிறார். கிணத்துக்கடவு தாமோதரன், ஏற்கனவே இதே தொகுதியில் தான் போட்டியிட்டார். அவருக்கு வந்து கிணத்துக்கடவில் வந்து மீண்டும் போட்டியிட வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை ராதாகிருஷ்ணன், முன்னாள் அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன், அவருக்கு வந்து அதே தொகுதியில் வந்து போட்டியிடுகிறார். இது அவர் 3வது முறையாக உடுமலை தொகுதியில் போட்டியிடுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. நிலக்கோட்டை திருமதி தேன்மொழி, இவர் வந்து ஏற்கனவே வந்து திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தொகுதியில் தான் வெற்றி பெற்றார். அவருக்கு வந்து 2வது முறையாக வந்து அதே தொகுதியில் போட்டியிட தற்பொழுது அதிமுக வந்து வாய்ப்பு வழங்கியுள்ளது. அதற்கு அடுத்தபடியாக கடலூர் மாவட்டம் புவனகிரி திரு அருண்மொழி தேவன், இவர் முன்னாள் எம்பியும் கூட, அவருக்கு 3வது முறையாக தற்பொழுது அதே தொகுதி புவனகிரி தொகுதியில் போட்டியிட தற்பொழுது அதிமுக வாய்ப்பு வழங்கியுள்ளது. சிதம்பரம் தொகுதி, கடலூர் மாவட்டம் சிதம்பரம் தொகுதியில் வந்து கே.ஏ. பாண்டியன், இவருக்கும் வந்து 2வது முறையாக தற்பொழுது அதே தொகுதியில் போட்டியிட அதிமுக வாய்ப்பு கொடுத்துள்ளது. அதற்கு அடுத்தபடியாக வந்து நாகப்பட்டினம்
பூம்புகார் தொகுதியில் ஏற்கனவே எம்எல்ஏவாக இருந்த பவுன்ராஜுக்கு அவருக்கு வந்து மீண்டும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. அதுக்கடுத்து சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை தொகுதியில் வந்து PR செந்தில்நாதன் தற்பொழுது அவர் எம்எல்ஏவாக உள்ளார். அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. அதே போல வந்து மதுரை மாவட்டம் மேலூர் தொகுதியில் உள்ள பெரியபுலான் என்ற செல்வம் அவருக்கு வந்து இரண்டாவது முறையாக இந்த வாய்ப்பு என்பது போட்டியிட அதிமுக வழங்கியுள்ளது. கடையநல்லூர் நெல்லை மாவட்டம் கடையநல்லூர் வந்து சி கிருஷ்ணமுரளி ஏற்கனவே அவர் எம்எல்ஏவாக உள்ளார். அதே தொகுதியில் அவர் மீண்டும் வந்து எம்எல்ஏவாக போட்டியிட அதிமுக இந்த வேட்பாளர் பட்டியலில் அவருக்கு வாய்ப்பு கொடுத்துள்ளது. அதே போல வந்து அம்பாசமுத்திரம் இசக்கி சுப்பையா அவர் தற்பொழுது எம்எல்ஏ உள்ளார். ஏற்கனவே வந்து அமைச்சராக இருந்தவர். அவருக்கு வந்து அதே தொகுதியில் அம்பாசமுத்திரம் தொகுதியிலேயே போட்டியிட வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி தொகுதியில் வந்து கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி தொகுதியில் தளவாய் சுத்திரம் முன்னாள் அமைச்சர் தளவாய் சுத்திரம் போட்டியிடுகிறார். அவருக்கு வந்து இரண்டாவது முறையாக வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. இதோடு சேர்த்து 28 தொகுதிகளில் 28 உள்ள தற்பொழுது சிட்டிங் எம்எல்ஏக்களாக உள்ள 28 பேருக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுத்து அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி இந்த அறிவிப்பில் வந்து வெளியிட்டுள்ளார். ராஜா, அப்போ 28 சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கு மீண்டும் வாய்ப்புன்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட பாதிக்கு மேல சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இரண்டாவது முறை வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்குன்னு புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு இல்லையா? அப்போ அந்த லோக்கல் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கோ, அவங்களுடைய லோக்கல்ல அவங்க சரியா செயல்படலை அப்படிங்கிற மாதிரியான காரணங்களா, என்ன காரணங்கள் இருக்கக்கூடும்? அப்படி கிடையாது. இப்ப ஏற்கனவே வந்து 66 பேர் வந்து அதிமுகவினுடைய எம்எல்ஏக்களாக இருந்தனர். அதில் வந்து 28 பேருக்கு தற்பொழுது வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. பொதுவாக அதிமுகவினுடைய கடந்த கால அந்த வேட்பாளர் பட்டியலை பார்க்கும்போது புதியவர்களுக்கு அதிகமானவர்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுப்பார்கள். அந்த வகையில் தான் வந்து இந்த முறையும் வந்து புதியவர்களுக்கு ஏற்கனவே இருந்த அந்த 66 பேர் இல்லாமல் அதில் வந்து 28 பேர் மீண்டும் கொடுத்து விட்டு மற்றவர்களுக்கு வந்து தற்பொழுது கொடுக்கப்பட்டுள்ள அந்த 28 ஏற்கனவே 23 பேர் உள்ள பட்டியல் வந்து ஏற்கனவே வெளியாயிருந்தது. அதில் ஒரு 20 தவிர அனைவரும் எம்எல்ஏவாக உள்ளனர். ஆக கிட்டத்தட்ட ஒரு 40 பேருக்கு மேல் வந்து பழையவர்கள் கொடுத்துவிட்டு 20 மீதமுள்ளவர்களுக்கு வந்து புதிய முகங்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் வந்து தற்சமயம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதே போல இதுல வந்து பெரிய இன்னொரு லிஸ்டும் பார்க்கலாம். இதுல முன்னாள் எம்எல்ஏக்கள் கூட நிறைய பேர் இருக்காங்க. இந்த 28 முன்னாடி உள்ள 23 கிட்டத்தட்ட சேர்த்தோம்னா 50 வந்துருது, 51 வந்துருது. சோ மிச்சம் ஒரு 16 பேருக்கு தான் வாய்ப்பு இல்லன்றத புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. ஆமா, அப்படிதான் புரிஞ்சுக்க முடியும். 127 பட்டியல் பாத்தீங்களா? இது மட்டும் கிடையாது. முன்னாள் புதியவர்கள் மட்டும் சொல்ல முடியாது. போன முறை இல்லாமல் அதற்கு முன்னாள் எம்எல்ஏவாக இருந்தவர் பொன்னேரி சிறுனியம் பலராமன் வந்து கடந்த முறை வந்து அவர் தோல்விவிட்டார். அவருக்கு வந்து மீண்டும் வந்து வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. திருத்தணி கோஹரி வந்து அவர் ஏற்கனவே கடந்த முறை வந்து போட்டியிட்டு தோல்வியை தழுவினார். ஏற்கனவே எம்பியாக இருந்தார். அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் வந்து BV ரமணா அவர் வந்து ஏற்கனவே வந்து போன முறையும் போட்டியிட்டார். அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. அதே போல வந்து திருவொற்றியூர் பகுதியில் வந்து முன்னாள் எம்எல்ஏ குப்பன், மாதவரம் மூர்த்தி, அதே போல ஸ்ரீபெரும்புதூர் வந்து முன்னாள் எம்எல்ஏ பழனி, இப்படி முன்னாள் எம்எல்ஏக்கள் என்ற ஒரு பெரிய ஒரு பட்டியல் இருக்கிறது. அவர்களுக்கு கிட்டத்தட்ட அவர்களுக்கு வந்து வாய்ப்பு வந்து போட்டியிட வந்து அதிமுக தலைமை தற்பொழுது வாய்ப்பு கொடுத்துள்ளது. அதில் வந்து தாம்பரம் தொகுதியில் கூட சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் போன முறை போட்டியிட்டு தோல்வியை தழுவினார். அவருக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. முன்னாள் MP தாம்பரம் தொகுதியில் வந்து அவருக்கு வந்து கொடுக்கப்பட்டுள்ளது. அதே போல் வந்து முன்னாள் எம்எல்ஏக்கள் என்று பார்க்கும் பொழுது ஆரணி தொகுதியில் ஜெயசுதா இவங்க வந்து போன முறை வந்து தோல்வியை தழுவி இருந்தார்கள். அவருக்கு வந்து மீண்டும் வந்து ஜெயசுதாக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அதிமுகவில் உள்ள ஒரே பெண் மாவட்ட செயலாளர் திருமதி ஜெயசுதா தான். அவருக்கு வந்து தற்பொழுது வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. முக்கூர் சுப்பிரமணியன் இவர் வந்து IT மினிஸ்டரா இருந்தார் 2016. அந்த அவருக்கு வந்து 2011 IT மினிஸ்டர், 2016 வந்து அவர் மீண்டும் வந்து அமைச்சராக இருந்தார். அவருக்கு வந்து திருப்பி வந்து மீண்டும் வந்து வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. போன முறை தோல்வியை தழுவி இருந்தார். அவருக்கு வந்து செய்யாறு தொகுதியில் போட்டியிட வந்து முக்கூர் சுப்பிரமணியனுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. அப்புறம் வந்து உளுந்தூர்பேட்டையில பாத்தீங்கன்னா குமரகுரு வந்து போன முறை வாய்ப்பு கொடுக்கப்பட்டு அவர் வந்து தோல்வி தழுவினார். அவருக்கு தற்பொழுது உளுந்தூர்பேட்டையிலே போட்டியிட திரு எடப்பாடி பழனிசாமி வந்து வாய்ப்பு கொடுத்துள்ளார். அதே போல் வந்து சங்ககிரி வெற்றிவேல் இவர் வந்து போன முறை கொடுக்கப்பட்டது. ஆனால் போன முறை தோல்வியை தழுவினார். அதாவது சங்ககிரி வந்து அந்த தொகுதியில் வந்து போட்டியிட வாய்ப்பு கொடுக்கப்பட்டு சேலம் மாவட்டத்தில் அவர் வந்து தோல்வி அவருக்கு வந்து மீண்டும் வந்து வாய்ப்பு கொடுத்திருக்காங்க சேலம் மாவட்டத்தில். அதே போல வந்து சேந்தமங்கலம் தமிழ்நாட்டில் உள்ள 2 ஷெட்யூல் டிரைப்ஸ் தொகுதி, அதில் வந்து சேந்தமங்கலம் உண்டு. சேந்தமங்கலம் ஏற்காடு சேந்தமங்கலம் தொகுதியில் வந்து அவருக்கு வந்து சேலம் மாவட்டம் சேந்தமங்கலத்தில் வந்து சந்திரசேகரன் இவர் வந்து போன முறைக்கு 3 முறை வந்து எம்எல்ஏவா இருந்தார்.
இருந்தாரு. அவருக்கு வந்து தற்பொழுது வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. போட்டியிட சேந்தமங்கலத்தில் சேர்ந்த அவருக்கு காங்கேயம் ஈரோடு மாவட்டம் வந்து காங்கேயத்தில் வந்து SN நடராஜ் அவர் வந்து போன முறை கொடுக்கப்படவில்லை. அதற்கு முந்தின முறை வந்து அவர் கொடுத்திருந்தாங்க. அவருக்கு மீண்டும் வந்து NSN நடராஜுக்கு வந்து காங்கேயத்தில் வந்து போட்டியிட வந்து வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. அதே போல் வந்து குன்னூர் தொகுதி நீலகிரி மாவட்டம் வந்து குன்னூர் தொகுதியில் வந்து ராமு குன்னூர் வந்து அவர் போன முறைக்கு முந்தின முறை வந்து போட்டிட்டார். அவருக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. மேட்டுப்பாளையம் OK சின்ராஸ் அவருக்கு இந்த முறை வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. போன முறை வந்து மறுக்கப்பட்ட அவர் வந்து பன்னீர்செல்வம் தீவிர ஆதரவாளராக இருந்தார். அவருக்கு வந்து தற்பொழுது OK சின்ராஜுக்கு வந்து தற்பொழுது மாவட்ட அந்த கோவை புறநகர் வடக்கு மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளராக உள்ளார். அவருக்கு வந்து மேட்டுப்பாளையத்தில் போட்டியிட தற்போது எடப்பாடி பழனிசாமி வாய்ப்பு கொடுத்துள்ளார். பல்லடம் KP பரமசிவம் இவர் வந்து கடந்த 10 ஆண்டுகள் முன்பு இவர் MLA-வாக இருந்தார். அவருக்கு வந்து தற்பொழுது பல்லடத்தில் போட்டியிட கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த தொகுதியில் தான் முன்னாள் அமைச்சர் MSM ஆனந்தன் தற்போது MLA-ஆக உள்ளார். அவர் அப்படியே தொகுதி மாறுகிறார், திருப்பூர் வடக்கிற்கு மாறுகிறார். அந்த தொகுதியை பல்லடத்தை வந்து பரமசிவத்தில் பழையபடி அவருக்கு அதே தொகுதியில் போட்டியிட்டு XMLA பரமசிவத்துக்கே வந்து அந்த தொகுதியை தற்பொழுது ஒதுக்கி அதிமுக தலைமை வந்து உத்தரவிட்டுள்ளது. இந்த அதே போல வந்து வேடசந்தூர் டாக்டர் பரமசிவம் இவர் 2016 MLA-வாக இருந்தார். ரொம்ப இளம் வயது அந்த கட்டத்தில் வந்து அவர் கொடுக்கப்பட்டது. போன முறை வந்து அவருக்கு 2021 வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. ஆனால் வேடசந்தூரில் அவர் தோல்வியுற்றார். தற்பொழுது டாக்டர் பரமசிவம் வேடசந்தூர் தொகுதியினுடைய வேட்பாளராக அதிமுகவின் சார்பாக இப்பொழுது 3வது முறையாக திரு வேடசந்தூர் பரமசிவம் வந்து டாக்டர் பரமசிவம் வந்து வேட்பாளராக அங்க நிறுத்தப்படுகிறார். அதே போல வந்து MP கூட கொடுக்கப்பட்ட பாக்குமார் திருச்சியை சேர்ந்த பாக்குமார் முன்னாள் MP அதாவது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் வந்து போன முறை அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்ட திருவரம்பூரிலே மகேஷ் பொய்யாமலையை எதிர்த்து போட்டியிட்டார். ஆனால் அவர் தோல்வியை தருவினார். அவருக்கு மீண்டும் 2வது முறையாக அங்கே MLA-வாக போட்டியிட அதிமுக தலைமை கொடுத்துள்ளது. பெரம்பூர் இளம்பை தமிழ்ச்செல்வன் பெரம்பலூர் தனி தொகுதி இவர் 2016 MLA-வாக இருந்தார். 2021 அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. ஆனால் 2021 தோல்வியை தருவினார். தற்போது அவருக்கு வந்து மீண்டும் வந்து போட்டியிட வாய்ப்பு கொடுத்துள்ளார். நெய்வேலி சொரத்தூர் ராஜேந்திரன் இவர் பொதுவாக குறிஞ்சிப்பாடியில் தான் இவர் இருப்பார். ஆனால் இந்த முறை வந்து இவர் வந்து நெய்வேலியில் வந்து இருக்கிறார். சொரத்தூர் ராஜேந்திரன் இவரும் கிட்டத்தட்ட 20-25 ஆண்டுகளாக வந்து அதிமுகவில் வந்து தொடர்ந்து தேர்தலில் போட்டியிடுகிறார். 2-3 முறை MLA-ஆக இருந்துள்ளார். ஆனால் போன முறை அவர் வெற்றி பெறவில்லை 21. தற்பொழுது அவருக்கு வந்து மீண்டும் அது நெய்வேலி கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் போட்டியிட வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. போன முறை குறிஞ்சிப்பாடியில் நின்றார். தற்பொழுது நெய்வேலியில் போட்டியிட அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. அதே போல் நீங்க பூம்புகார் பவுன்ராஜ் இவர் வந்து 2 முறை MLA-ஆக இருந்தார். 2016 இருந்தார். 2021 வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. ஆனால் அவர் வெற்றி வாய்ப்பை இழந்தார். தற்பொழுது அவருக்கு அதே தொகுதியில் பூம்புகாரில் போட்டியிட பவுன்ராஜுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.